ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா ஜூலை 27 ஜூலை 2026 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 2026 வரைக்கும் ஏறக்குறைய 138 நாட்கள். இந்த 138 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 8/10/2026 வரைக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திலையும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்திலையும் டிராவல் பண்ண போறார். அது என்னங்க வக்ரகதி? சனி பகவான் ரெட்ரோகிரேட் ஆகிற காலம். சனி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துல ஜென்ம சனியா இருக்காரு பாத்தீங்களா? மீனத்துல இருந்து அவர் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறதுல இல்லைங்க, மீனத்திலேயே தான் இருப்பாரு. அவர் சில நட்சத்திர பாதங்களை கடப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டம் சனியினோட ஒரு எஃபிகசி குறைஞ்சிடுமா, இன்னும் இன்டென்சிஃபைடா இருக்கும். அவர் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியும், ஆனா அவரோட ஆற்றல் அதிகமா இருக்கும். இந்த 138 நாட்களும் ஒவ்வொரு ராசியினோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போகுது. இது நாங்க எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த 138 நாட்கள்ல முற்பகுதி பிற்பகுதின்னு சொல்ல போறோம். முற்பகுதி வக்ரகதி அடைஞ்ச சனி குருனுடைய உச்ச பார்வையில என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார். பிற்பகுதி 40 நாட்கள் அப்ராக்சிமேட்லி வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாம என்ன மாதிரி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்றோம். பொதுவா இந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் போது ரிவ்யூ, கர்மிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம், கர்மிக் லெசன், பழைய விஷயங்கள் திரும்பி வரா மாதிரி தோணும். நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தது மாறும். அதே மாதிரி இது நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தது நடக்காம போறதுக்கும் தாமதம் ஆகிறதுக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக உங்க ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு? நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் பார்த்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு வக்ர பயிற்சி ஆகியிருக்க சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா, ஆல்ரெடி எல்லா கஷ்டத்தையும் கொடுத்து முடிச்சிட்டார் சனி பகவான். கர்மிக் எஃபெக்ட் அப்படின்றது என் லைஃப்ல இல்லை, உண்மைதான். பொதுவாக ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னாலும், சனி தசையை நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய கெட்ட கர்மாக்கள் பெருமளவு குறைஞ்சிடும். சிலருக்கு இருக்கவே இருக்காது. மொத்தத்தையும் சனி வாங்கிட்டு போயிட்டு இருப்பார், நம்மளை வெறுத்து எடுத்துட்டு போயிட்டு இருப்பார். நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் உனக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன்ப்பா, இனி நீ புதுசா தப்பு செஞ்சாதான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பார். அந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ரிலீஃப் ஆயிட்டு இருப்பீங்க. அப்ப சனி இப்ப சகாய சனியா வந்திருக்கான். சனியே எல்லா விதத்துலயும் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறோம் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. உங்க பதிவு நான் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் உண்மைதான். அப்ப எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டிவா இருக்க போற சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கானேம்மா, எந்த விதத்திலயும் சப்போர்ட் பண்ண மாட்டானா? அப்படி கிடையாது. வக்ரகதியே அடைஞ்சிருந்தாலும் குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல இருக்கு. அப்ப எல்லா விதத்திலையும் உங்களுக்கு அவரு சகாய சனியா இருந்து சப்போர்ட் செய்யதான் போறாரு. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கும் மேல சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மற்றும் 2க்கு அதிபன். அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருப்பீங்க குடும்பத்தினோட நிம்மதிக்காக, குடும்பத்தினோட சந்தோஷத்துக்காக, குடும்ப உறுப்பினர்களோட ஒரு ஹாப்பினஸ்க்காக நம்ம ஒரு பெரிய வீடு கட்டணும்ப்பா, ஒரு பெரிய இடம் வாங்கி நம்ம வந்து வீடு கட்டணும், நமக்குன்னு சொத்து பத்து வாங்கணும், நமக்குன்னு வீடு வாசல் இருக்கணும், நமக்குன்னு தோப்பு துறவு இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல நமக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கணும், நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். இப்படி நிறைய குடும்பம் சார்ந்த யோசனைகள் இருந்திருக்கும். அதுல சில யோசனைகள் இப்ப நிறைவேறும். நம்ம நடந்து போனா 4 பேர் நம்மளுக்கு வணக்கம் வைக்கணும்ப்பா, அது இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். நீங்க நடந்து போறீங்க அப்படின்னா 4 பேர் வணக்கம் சார், வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குடும்பம் சார்ந்து நிறைய ஆசைகள், நிறைய முயற்சி பண்ண ஆசைப்பட்ட அதெல்லாம் நிறைவேறாத ஆசையாவே போயிடுச்சு அப்படின்னு நீங்க தூக்கி போட்ட சில ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இது ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி உங்க சுயஸ்தானாதிபதியும் சனி பகவான் தானே, 1க்கு அதிபன் இல்லையா? அப்ப என்ன குறித்து எனக்கு நிறைய ஆசைகள் இருந்துச்சு. எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிராமம் தான். ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு போறவங்களாம் ஊருக்கு வரும்போது ஜம்முன்னு கோட்டு சூட்டு பூட்டோடு வருவான். எல்லாம் 4 விரல்லையும் மோதிரம் போட்டிருப்பான், சும்மா பந்தாவோ வருவான், பெரிய செயின்லாம் போட்டுருவான். யாரும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை, எனக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை. நானும் பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல போயிட்டு ஒரு பெரிய போஸ்ட்ல வேலை செய்யணும்னு ஆசை. வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சுட்டு ஊருக்கு வரும்போது ஜம்மு 4 பேர் நம்மள மரியாதை கொடுப்பாங்களா, அந்த மாதிரி எனக்கும் மரியாதை கொடுக்கணும்னு ஆசை. என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாத்திக்கணும்னு ஆசை, ஒரு பெரிய கன்சர்ன்ல வேலை செய்யணும்னு ஆசை. இப்படி எனக்கு என்னுடைய சுயம் சார்ந்து பல ஆசைகள், பல யோஜனைகள் இருக்கு அப்படின்னா சில ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். சூப்பர் இல்லையா? இது வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி பகவான் குருனுடைய உச்ச பார்வையில கொடுக்கக்கூடிய பலன்கள். சரி, இப்ப அடுத்து கடைசி 40 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி தான் அடைஞ்சிருக்காரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை இல்லை. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 7 நாட்டு சனியும் போது தொழில மொத்தமா வந்து இழுத்து மூடிட்ட மகரம் உண்டு. இப்ப திருப்பி தொழில ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்தாபனத்தை உற்பத்தி பண்ண, அந்த ஸ்தாபனம் வந்து ஃபுல்லா நஷ்டமாச்சு. அதனால இழுத்து மூடிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையில போய் உட்கார்ந்தேன். அந்த வேலையில பிரச்சனையாச்சு. அந்த வேலைய விட்டு வந்துட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வெளிநாட்டுக்கு போனேன். அங்க என்னால வேலை செய்ய முடியல, சர்வை பண்ண முடியல, திருப்பி வந்துட்டேன். இந்த மாரி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க முயற்சி பண்ணி செட்டில் பண்ண நெனச்ச சில விஷயங்கள் நடக்காம போயிடுச்சு. இந்த காலகட்டம் திருப்பி அந்த விஷயங்கள நீங்க வந்து ஸ்டிக் ஆன் பண்ணி, திருப்பி அதுல வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, திருப்பி ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு எப்பயுமே நாங்க யோசிக்கிறதே இல்லைங்க. அதுதாங்க மகரம். எவ்ளோ ஹார்ட் ஒர்க்னாலும் நாங்க பண்ண ரெடி. 24 மணி நேரமும் 365 நாளும் உழைக்க ரெடி அப்படின்னா 2 ராசி கை தூக்கும். வந்து ரிஷபம் கை தூக்கும், 2வது மகரம் கை தூக்கும். ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் கம்ஸ் இன் மகரம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நாங்க பெருசா ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு எப்பயுமே கவலைப்படுறது இல்லைங்க. நாங்க திருப்பி ஹார்ட் ஒர்க் பண்ணி புள்ளையார் சுழிலேருந்து திருப்பி நாங்க முதல்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். நீங்க தாராளமா ஆரம்பிப்பீங்க. சக்சஸும் ஆவீங்க. இதுல கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஆக அந்த 40 நாட்கள் நீங்க சனி வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வை இல்லாத இந்த 40 நாட்கள் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஹார்ட் ஒர்க் நம்ம தொடர்ந்து செய்வோமா? தொடர்ந்து செய்றீங்க அப்படின்னா சக்சஸ் அப்படின்றது ஸ்திரமான சக்சஸ் அப்படின்றது நடக்கும். ஆக இந்த 40 நாட்கள ஹார்ட் ஒர்க் டெஸ்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கான பொதுவான கோச்சார சனி வக்ர பயிற்சி பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா நீங்க சொன்னதுல எனக்கு நிறைய மேட்ச் ஆயிருக்குமா. சந்தோஷமா. பிளானட்ஸ் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்க சொல்றோம். எங்க சுய ஜாதகத்தை நாங்க ஒரு முறை முழுசும் தெளிவா அனலைஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு விருப்பப்பட்டாலும், அம்மா எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குமா. முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் பிரச்சனையாவே இருக்கு. இது 1 வருஷம் 2 வருஷமாவா, எத்தனை வருஷமா இந்த பிரச்சனையோடவே வாழறது. முடியலம்மா எங்களால. வயசு இருக்கும்போது சமாளிச்சோம். இப்ப வயசும் இல்ல, சமாளிக்க முடியலம்மா. இந்த பிரச்சனைகள்லாம் எப்பம்மா ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்குமா. உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், அம்மா என் பிள்ளையினால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் நானு. பையன் ஒன்னும் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றான். எங்க குடும்பத்துக்கு ஒத்தே வராத ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு அவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். பொருத்தமும் போய் பார்த்தோம். பார்க்கும்போதே பொண்ணு ஒத்து வரலம்மா எங்களுக்கு. நாங்க காசு, பணம், வசதி, அந்தஸ்து, ஜாதி மதம் எல்லாம் பார்க்கல. ஆனா பொண்ணு ஒத்து வரல. பொண்ணை பார்த்தாலே எங்களுக்கு வந்து ஒத்து வரும் தோணலம்மா. கேட்க மாட்டேங்கிறாம்மா. என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. இதுக்கு வேற வழியும் வாய்ப்பும் இருக்கா? அந்த பையன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பானா, இல்ல நாங்க பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானா இப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் அம்மா நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பம். இப்ப கௌரவமான குடும்பத்துல தான் நிறைய பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பு தண்டா பழகுதுங்க, தப்பு தண்டா பண்ணுதுங்க, தப்பானவங்க கிட்ட பழகுதுங்க அப்படின்னு சொல்லலாம். என் பொண்ணு தேவையில்லாத சம்பந்தமே இல்லாத ஒரு பையன் கூட பழகி, அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிக்கினா கூட பரவாயில்லம்மா. இன்னமும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் டேட்டிங் என் பொண்ணுக்கு எப்பமா திருந்தோம். நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்குமா, நல்ல கௌரவமா என்னை வாழ விடுமா. பையன் தேவையில்லாத சில வஸ்துக்களுக்கு ஆளாயிட்டான். போதை வஸ்துக்கள் இதெல்லாம் ஆளாயிட்டான். அவன் மாறுவானா? இந்த மாதிரி பல கேள்விகள் ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அதுக்கு மேல ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, சிலர் வந்து சிம்பிளான விஷயம் கேட்பாங்க. வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோமா, பல முறை வீடுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், வீடு கட்ட முடியல. எங்களுக்கு பூமி யோகம் இருக்கா இல்லையா, வீட்டுல தங்கமே நிக்க மாட்டேங்குதுமா, தங்கமே சேர மாட்டேங்குது, நாலா பக்கமும் கடன் இருக்கு, கடன்ல இருந்து வெளியே வந்துருமா. இப்படி பல கேள்விகளுக்கு தீர்வு உங்க சுய ஜாதகங்க. சுய ஜாதகத்தை பார்த்தா எந்த பிரச்சனை எப்ப தீரும், இந்த பிரச்சனை அப்படின்றது இன்னும் 10 வருஷம் தொடருமா, 5 வருஷம் தொடருமா, இன்னும் 5 மாசத்துல முடிவடைஞ்சிடுமா, இல்ல இப்பயே முடிவடைஞ்சிடுமா, இப்படி பல விஷயங்கள் தெரியும். ஆக என்கிட்ட உங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய எந்த குறைகளா இருந்தாலும் உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.